வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் வியாழக்கிழமை தனது கட்சியின் கொடியை வெளியிட்டு கொடி கீதத்தை வெளியிட்டார். மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளிடம் பேசிய விஜய், ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மக்கள் நலனுக்காக பணியாற்றுவதாக உறுதியளித்தார். கட்சி கொடியை விஜய் வெளியிட்டதும் ஆதரவாளர்களின் உற்சாக ஆரவாரத்தால் இந்நிகழ்ச்சி சிறப்பிக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்து நினைவு பலகையை திறந்து வைத்து விழாவை கொண்டாடினார். கொடியானது 3 கிடைமட்ட பிரிவுகளை கொண்டுள்ளது. மேல் மற்றும் கீழ் மெரூன் மற்றும் நடுவில் மஞ்சள். மத்திய மஞ்சள் பட்டையில் 2 யானைகள் ஒன்றுக்கொன்று எதிரே இருக்கும் சிரிஸ் மலர் அரக்கு நிறவட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. மலர் வெற்றியை குறிக்கிறது. கொடி கீதத்துடன் கூடிய ஒரு அனிமேஷன் வீடியோவில் 2 யானைகள் சவாரி செய்து ஒரு அரங்கில் மக்களை துன்புறுத்துவதை சித்தரித்தது. மக்களை பாதுகாத்து கட்சியின் கொடியை உயர்த்தும் 2 புதிய யானைகளால் தோற்கடிக்கப்பட்டது. திமுக, அதிமுக ஆகிய 2 பெரிய திராவிட கட்சிகளின் தோல்விக்கான அடையாள குறிப்பு என்று சமூக வலைதளங்களில் பலரும் விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்வின் போது இந்தியாவின் சுதந்திரம் மற்றும் தமிழர் உரிமைகளுக்காக போராடியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை வலியுறுத்தி கலந்து கொண்டவர்களுக்கு விஜய் உறுதிமொழியை வழங்கினார். இந்த உறுதிமொழியில் ஒற்றுமை, மத நல்லிணக்கம், சமத்துவம் மற்றும் அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்புகளும் அடங்கும். அனைவருக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக சாதி, மத, பாலினம் மற்றும் பிராந்திய வேறுபாடுகளை ஒழிக்க அனைவரும் உழைக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தினார். விஜய் தனது உரையில் உரிய அங்கீகாரத்துடன் தங்கள் வீடுகளில் கட்சி கொடியை ஏற்றுமாறு ரசிகர்களை ஊக்கப்படுத்தினார். கொடியின் வடிவமைப்பிற்கு பின்னால் ஒரு குறிப்பிடத்தக்க கதை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதை அவர் பின்னர் வெளிப்படுத்த திட்டமிட்டுள்ளார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.